ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினமான இன்று அவர் பார்த்து கட்டமைத்த அதிமுகவின் தற்போதைய நிலை என்ன விளக்குகிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. மக்களால் நான், மக்களுக்காகவே நான், எனக்கு உண்மையான அன்பு கிடைத்ததில்லை, நிபந்தனையற்ற அன்பை நான் என்றுமே பெற்றதில்லை. தமிழகத்தின் உச்சத்தில் இருந்த ஒருவர் அடிக்கடி சொன்ன வார்த்தைகள் இவை. அவர் தமிழக மக்களால் அம்மா என்று அழைக்கப்பட்ட மறைந்த முதல்வர் ஜெயலலிதா. பிளவுபட்ட கட்சியை ஒன்றாக இணைத்து திமுகவிற்கு இணையான ஆக பெரும் கட்சியாக அதிமுகவை உருவாக்கிய அதிமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளர், தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு நாள் இன்று. அவர் பார்த்து கட்டமைத்த அதிமுக தற்பொழுது என்ன நிலையில் இருக்கிறது தெரியுமா? இரும்பு பெண்மணி, புரட்சி தலைவி, அம்மா என்றெல்லாம் அதிமுக தொண்டர்களால் அழைக்கப்பட்ட ஜெயலலிதா அதிமுகவை தோற்றுவித்த எம்ஜிஆரை விட அதிமுகவை அதிக தேர்தலில் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற வைத்தவர் என்றால் அது மிகையாகாது. அதிக தொண்டர்களை கொண்ட கட்சியாக மாற்றி இந்தியாவில் 3வது பெரிய கட்சியாக அதிமுகவை கொண்டு வந்தவர் என அக்கட்சியில் பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் ஜெயலலிதா. எம்ஜிஆருக்கு பின் அதிமுக துண்டு துண்டாக உடைந்துவிடும் என்ற கணக்கை உடைத்து ஒன்றுபடுத்தி தன் தலைமையின் கீழ் சுமார் 28 ஆண்டுகள் கட்சியை கட்டுக்கோப்பாக வழிநடத்தியவர் ஜெயலலிதா. எம்ஜிஆர் அதிமுகவை வழிநடத்தியது ஒருவிதம் என்றால், அதற்கு மாறாக இராணுவ கட்டுப்பாடு போன்று அதிமுகவை வழிநடத்தியவர் ஜெயலலிதா. கட்சியில் அதிகாரம் மிக்கவராக இருந்த ஒரே நபராக செயல்பட்டார். அடிமட்ட தொண்டன் கூட அமைச்சர் பதவிக்கு வரலாம், ஆனால் தவறு என்று ஒன்று வந்துவிட்டால் அந்த அமைச்சர் பதவியை ஒரு நொடி கூட யோசிக்காமல் நீக்கும் அளவிற்கு வலிமை நிறைந்தவராக ஜெயலலிதா இருந்தார். தவறு செய்தவர் அல்லது தவறு செய்ததாக கருதப்பட்டவர் என யாராக இருந்தாலும், அவர் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் பதவியிலிருந்து தூக்கி அடிக்கப்பட்டனர். இது ஒரு வகையில் ஜெயலலிதாவிற்கு பலவீனமாகவும் மற்றொரு புறம் பலமாகவும் அமைந்தது. 2015ஆம் ஆண்டு சென்னையை புரட்டி போட்ட பெருமழையால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். அதற்கு அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவின் கவனக்குறைவே காரணம் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினர். இது 2016ஆம் ஆண்டு பொது தேர்தலில் எதிரொலிக்கும் என்றும் சவால் விட்டனர். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அதிமுகவை அரியணையில் ஏற்றினார் ஜெயலலிதா. இப்படி முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவால் பார்த்து கட்டமைக்கப்பட்ட அதிமுகவின் இன்றைய நிலையோ சற்று கடினம்தான். கள ஆய்வு கூட்டங்கள் என்ற பெயரில் கலவர கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது என துணை முதலமைச்சர் தொடங்கி அமைச்சர்கள், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் விமர்சிக்கும் அளவிற்கு மாறி இருக்கிறது அதிமுக. மாவட்ட செயலாளரையோ அல்லது அமைச்சரையோ எதிர்கேள்வி கேட்டால் நம்முடைய பதவி இருக்காது என்ற ஜெயலலிதா காலத்து நிலை போய் யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம் என்கின்ற அளவிற்கு வந்து நிற்கிறது அதிமுக கட்சி. அதே நேரத்தில் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து அதிமுக ஒவ்வொரு தேர்தலிலும் பின்னடைவை சந்தித்து வருகிறது. 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்பு என இதுவரை அதிமுக கண்டிராத பல தொடர் தோல்விகளை கண்டு வருகிறது. இந்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுகவிற்கு வாழ்வா சாவா என அக்கட்சியினரை பேசி வரும் நிலையில் சவால் மிகுந்ததாக இருக்கும் என்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி. அம்மையார் 2016ஆம் ஆண்டு வெற்றிக்கனியை பறிக்கும் போது நாம் தமிழர் சீமான் 234 தொகுதிகளிலும் வேட்பாளரை நிறுத்தி பிரபாகரன் தமிழ் தேசியம் என்று எடுத்தது வெறும் 1% வாக்குகள். இன்று அவர் 8% வாக்குகளை பெற்றிருக்கிறார் என்றால், அந்த 7% வாக்குகள் ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்ட எளிய பிரிவு மக்கள், பசியப்ப சமூகங்கள் எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ளாமல் சீமானின் தலைமையை சிம்பல் இல்லாமலே ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுபோல்
ஜெயலலிதா அம்மையார் வெற்றி பெறும்போது டாக்டர் தமிழிசை தலைமையில் பாஜக எடுத்தது 2.7% வாக்குகள். ஆனால் இன்று அண்ணாமலை தலைமையில் 11.4% வாக்குகள். ஆக இன்றைய தினம் அதிமுக, இந்துத்துவா, தமிழ் தேசியம், திராவிட இயக்கம் மூன்றாலும் பாதிக்கப்பட்டு ஏற்கனவே இருந்ததில் 50% என்ற அடிப்படையில் குறைந்து போயுள்ளது. கூடுதலாக வரக்கூடிய நடிகர் விஜயும் தனித்து போட்டியிட்டால் அவராலும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு அதிமுக தன் பலத்தை இழக்கும் என்று நான் கருதுகிறேன். அதே வேளையில் அதிமுக என்பது கீழே விழுகின்ற அருவி போன்றது என்றும் அது பெருகி ஓடி ஆறாக மாறுமே தவிர என்றென்றைக்குமே வற்றாது என்கிறார் அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை. அதிமுக என்பது ஒரு மிகப்பெரிய ஜீவ நதி, ஒரு காட்டாறு போல வெள்ளமாக போகிற ஒரு நதி. அது இப்போது அருவியில் வீழ்ந்து கொண்டிருக்கிறது. அருவியினுடைய வீழ்ச்சிங்கிறது வீழ்ச்சியாகாது, அது ஒரு நதியினுடைய எழுச்சி தான் ஒரு அருவியினுடைய வீழ்ச்சி. இது இந்த நதி நடந்து கொண்டே செல்லும். அதிமுகங்கிறது ஒரு மக்கள் இயக்கம், மக்களுக்காக நடத்தப்படுகிற இயக்கம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தன் மக்களுக்காக நடத்தப்படுகிற இயக்கம், இது நாட்டு மக்களுக்காக நடத்தப்படுகிற இயக்கம். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமையும். இதைத்தான் கடந்த கால வரலாறு சொல்லுது. எம்ஜிஆரை தொடர்ந்து ஜெயலலிதாவால் கட்டி எழுப்பப்பட்ட அதிமுக எனும் உயர்ந்த கோபுரம் உடைந்து விடாமல் பாதுகாக்க வேண்டியது அக்கட்சியினரின் தலையாய பொறுப்பு.